everyone, welcome to BB Twin Talks. இது தமிழ் பிக் பாஸ் சீசன் 9 டே 62. இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா நான் பார்த்து முடிச்சுட்டு என்னோட எங்கள் ஒரு கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களும் வந்து பயங்கர சீரியஸான பிக் பாஸ் ஃபேன்ஸ். ஸோ அவங்கக்கிட்டையும் நான் கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தப்போ இதை பற்றி சும்மா ஜென்ரலாக ஒரு சிட் சாட் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே 2 டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அண்ட் அவங்க ரெண்டு பேர் சொல்கிற விஷயத்துக்கு நான் உடன்படலை. அப்போ தான் நான் நினச்சேன், நம்ம 3 பேருக்குள்ளே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கிறப்போ வெளியே வந்து கண்டிப்பாக ஒப்பீனியன்ஸ் வந்துட்டு லைக் நிறைய மிக்ஸ்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பட்டுச்சு மெயினாக இந்த வீக்கெண்ட் எபிசோட். ஸோ அப்போ எனக்கு தோணுச்சு, ஓகே நான் என்னோட ஒப்பீனியனை இன்றைக்கி இந்த வீக்கெண்டில் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். லைக் அது இல்லாமல் 1 by 1 இந்த வீக்கெண்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத போகிறத விட லைக் சாட்டர்டே எபிசோடில் சொல்கிறேன் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது மட்டும். ஏன்னா இன்னைக்கு எபிசோட் 1 hourனு பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் 45 minutes வந்துட்டு அந்த பக்கெட் இஷ்யூ இருக்கும் இல்லையா, அதை பற்றி தான் ஃபுல்லாக கொண்டு போயிருப்பாங்க. லாஸ்ட் ஒரு 15 minutes மட்டும்தான் கொஞ்சம் அங்கே இங்கேயும் மற்ற விஷயங்கள் எல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு 4-5 விஷயம் மட்டும்தான் அதில் மெயின் விஷயம் இந்த பக்கெட் இதுதான். எனக்கு என்னென்னா இப்போ சில பேருக்கு என்னென்னா இந்த பக்கெட் இஷ்யூவை வந்துட்டு இவ்வளோ நேரம் இதுக்கே வந்துட்டு இந்த வீக்கெண்ட் எபிசோட வேஸ்ட் பண்ணியிருக்கணுமா, இவ்வளோ நேரம் அது பேசுறதுக்கு வர்த்தா அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருந்தது. எனக்கு என்னென்னா ஐ அக்ரி வித் தட். அதாவது இப்போ இந்த ஒரு பக்கெட் இஷ்யூவே வந்துட்டு இந்த 1 மணி நேரத்தில் 45 நிமிஷம் அதுக்கு ஒதுக்கி பேசியிருக்க வேணாம், வேறு எத்தனையோ விஷயங்கள் கூட அட்ரஸ் பண்ண வேண்டி இருந்தது. ஸோ ஆனால் அதே சமயத்தில் இதை வந்துட்டு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை அப்படின்ற மாதிரி இதை அட்ரஸ் பண்ணாமல் விட்டுருக்கக்கூடிய விஷயமும் இல்லை அப்படின்னு தோணுச்சு. மெயின்லி அட்லீஸ்ட் டு எக்ஸ்போஸ் வியானா அண்ட் ரம்யாஸ் அந்த ஒரு ஃபேக் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க 2 கேர்ள்ஸுமே. அவங்க 2 பேர்த்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காகவே இதை கண்டிப்பாக கேட்டிருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. பட் த திங் இஸ் அதை கேட்டிருக்கணும், ஆனால் அதை அட்ரஸ் பண்ணிட்டு ஒரு குவிக்காக உங்களுக்கு ஓகே உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னு அவங்களுக்கு அந்த ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குறும்படத்தை போட்டு இவங்க எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்போ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இந்த விஷயமும் வெளியே வந்திருக்கும், அவங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்குது என்ன அப்படிங்கிறதும் கேட்ட மாதிரி இருந்திருக்கும். பட் இதில் என்னன்னா சில பேர் வந்துட்டு விஜேஎஸ் வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த எபிசோட் வந்து ஹி ஃபெயில்டு பயங்கர மொக்கையாக பண்ணிட்டு இருக்காரு அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதுக்கு வந்து எனக்கு இந்த வீக்கெண்ட் ஐ ஒன்ட் அக்ரி. பிகாஸ் அவர் தான் வந்து மக்கள் பிரதிநிதி, அவர் தான் நமக்கு இன்டர்மீடியட்டாக இருந்து நம்ம சொல்கிற விஷயங்களும் அங்கே கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்களேன், நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து பதிலே வரமாட்டேங்குது. லிட்ரலி இன்னைக்கு ரம்யாவை வந்து அவ்வளோ கொஷின் கேட்பாரு. ஒன்று இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக எல்லா கண்டஸ்டன்ஸையும் மெயினாக பாரு ரம்யா இவங்கெல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடுவாங்க. அப்புறம் விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணுறப்ப அது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. எய்தர் அமைதியாக இருப்பாங்க அப்படியே தலையை குமிஞ்சிக்கிட்டு, இல்லைன்னா உடனே இம்மீடியட் அப்பாலஜி, அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். அப்புறம் அவர் அந்த கேட்கறதுக்கு என்ன இருக்குது, கேட்டதும் சாரி சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு அங்கே. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம மட்டும் கேட்டு என்னென்னு பண்ண முடியும்? அவருக்கே இன்னைக்கு வந்துட்டு பயங்கர ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும், இவங்களெல்லாம் வச்சு என்னத்தை பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த பக்கெட் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு இவர் வந்து ரம்யா தான் கேள்வி கேட்பார். ஏன்னா ரம்யா தான் லைக் கேப்டன் அண்ட் ஆல்சோ மெயினாக பாரு வந்துட்டு இது ஒரு கேம் பிளான் போடுவாங்க. அந்த இது மாதிரி விக்கி வந்துட்டு அந்த நெக்லஸ் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. நீ விக்கியை வந்து நம்ம அந்த நெக்லஸ் கிட்ட இருந்து மூவ் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி அங்கே பாரு பாத்ரூமில் வந்துட்டு ஏதோ ஒரு பக்கெட்டில் ஏதோ துணி யாரோ இது பண்ணி வச்சுருக்காங்க, அது யாருதுன்னு போய் விசாரின்ற மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணலாம். அப்போ அவர் அதை எடுக்கிறதுக்காக அங்கேருந்து நகருவார். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு அந்த நெக்லஸ் எப்படியா எடுக்க ட்ரை பண்ணலான்றது தான் பாரோட கேம் பிளான். இது வந்து அவங்க லிட்ரலி வியானா, சாண்ட்ரா அண்ட் ரம்யா அங்கே தான் உட்காந்து மேக்கப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது கேட்கலன்னு அவங்க இப்போ சொல்கிறாங்க, அது வந்து கண்டிப்பாக ஒத்துக்கவே முடியாது. இன்னொன்று என்னன்றாங்க, நான் சிக்காக இருந்தேன். ஆவுனா சிக் ஏதோ ஒரு கேம் பிளே வந்துச்சுன்னா உடனே எனக்கு உடம்பு சரியில்லை. ரொம்ப அவங்கள வந்து எதர் இன்னசென்ட்டாக காட்டிக்கிறாங்க, இல்லைன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாத ஆளுன்ற மாதிரி காட்டிக்கிட்டு இந்த ஒரு என்ன சொல்கிறது பாவப்பட்ட ஓட்ஸ் வாங்குறதுக்கு தான் இவங்க ட்ரை பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியவும் சரி. ஸோ அப்போ வந்துட்டு என்னன்றாங்க, நான் வந்து சிக்காக இருந்தேன், ஸோ நான் வேறு என்னமோ யோசிச்சுக்கிட்டு அங்கே மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஸோ பாரு பேசினதை நான் எதுவுமே கவனிக்கல அப்படின்றாங்க. பட் லிட்ரலி பாரு வந்து இவங்க எல்லாத்துக்கிட்டையும் தான் சொல்லுவாங்க. ஸோ வியானா இஸ் த லைக் அனதர் கல்ப்ரிட். அவங்களுக்கு இந்த கேம் பிளான் தெரியும், அங்கே தான் இருந்தாங்க. ஆனால் வியானா என்ன பண்ணுவாங்க, விக்கி கிட்ட அந்த ஒரு வேற ஒரு இஷ்யூ போகும் இல்லையா ஃப்ரைடே அவங்களுக்கு, லைக் இந்த மாதிரி மாக்கிங் பண்ணுறீங்கன்ற பற்றின கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோமா, அவங்களுக்கு அதுக்கு ஆர்குமெண்ட்டில் வின் பண்ண முடியலன்னதும் உடனே ஷி வில் டைவர்ட் திஸ் டு தட் பக்கெட் இஷ்யூ. அவங்க வந்து நீங்கள் அந்த பக்கெட் வந்து அப்படி நடு வீட்டில் வந்து வைக்கிறீங்க, நீங்கள் என்ன என்னோட ட்ரெஸ்ஸுன்னு தெரிஞ்சு தான் வந்து வச்சிங்களா, இல்லை ஆரர் அப்படி கேள்வி கேட்குறப்ப நீங்கள் ஏன் ஒரு வார்த்தை கூட கேட்கலான்னு என்னென்னமோ பண்ணிட்டு அங்கேயும் வின் பண்ண முடியலன்னு she will walk away. பட் அந்த இடத்துல விக்கி வந்து ரொம்ப பிரேக் டவுன் ஆகிட்டு அழுவாங்க. அட் த எண்ட் என்னன்னா இது எல்லாமே ஒரு கேம் பிளேவே தான் நடந்துருக்குது.
பாருவோட ஒரு மிஸ்டேக் என்னன்னா, இந்த விஷயத்துல பாரு வந்துட்டு ஷி வில் அக்ரி. விஜேஸ் முன்னாடி பாரு வந்துட்டு நான் இது ஒரு கேம் பிளேவா தான் சார் போட்டேன் அப்படிங்கிற விஷயத்த அட்லீஸ்ட் ஷி வில் அக்ரி. ஏன்னா அவங்க அதை அப்படி கேம் பிளேவா தான் கேமரா முன்னாடியே பேசுவாங்க. ஆனா பாரு என்னன்னா, பார்வை வந்துட்டு நம்ம என்னன்னா அவங்களுக்கு தான் மாரல் இல்லை, அந்த மாதிரி ஒன்றும் எத்திக்ஸ்லாம் பார்த்து அவங்க விளையாட மாட்டாங்கிறது நமக்கு புதுசு இல்லையே. ஸோ அவங்க அப்படிதான் விளையாடுவாங்க. அண்ட் ஆல்சோ ஷீ அக்செப்ட்ஸ் அட்லீஸ்ட். அண்ட் பாரோட தப்பா எனக்கு இதில் பட்டது வந்து விக்கி வந்து அடுத்த நாள் இது இவ்வளோ பிரேக் டவுன் ஆகி அழறப்போ, ஐயோ இது எல்லாமே ஒரு கேம் பிளே சார்பாக தான் நடந்தது, இது இவ்வளோ பெரிய விஷயம் ஆக்க வேணாம்னாச்சும் அங்கேயாச்சும் ஷி குட் ஹவ் கம் அண்ட் யூனோ டோல்ட். பட் அங்கேயும் வந்துட்டு அவங்க சொல்லாமல் அது அப்படியே வந்துட்டு நல்லா பிரச்சனையை வளர விட்டுட்டு பார்த்துட்டு தான் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஒன்று பாருவோட தப்பு. வியானோட தப்பு, ஷி ஆல்ரெடி நியூ திஸ் வாஸ் அ கேம் பிளான். பட் ஸ்டில் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பேசுகிற இடத்துல ஒரு இஷ்யூ எடுக்கணுங்கிறதுக்காக சம்மந்தமே இல்லாமல் இந்த இஷ்யூவை கொண்டு வந்து என்னமோ அவங்க அங்கே ரொம்ப இன்னசென்ட் மாதிரி விளையாடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த கேம் பிளேவே நடந்தது. அது வியானோட விஷயம். ரம்யாவும் அந்த இடத்துல இருந்தாங்க. நான் விக்கி வந்து அவ்வளோ பிரேக் டவுன் ஆகி அழறப்போ ரம்யாவும் ஆஸ் அ கேப்டன் அது எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. இப்போ இவங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்குறப்போ வியானாவையும் கேள்வி கேட்பாங்க. ஆனால் அதிகமாக ரம்யாவை தான் கேள்வி கேட்பாங்க. ரம்யாக்கு என்னன்னா, எதுவுமே எனக்கு தெரியாது, ஐ எம் இன்னசென்ட் எனக்கு எதுவுமே புரியல சார். இல்லைன்னா அவங்க என்னன்றவங்க எனக்கு அந்த அளவுக்கு யோசிக்க முடியல. ரொம்ப அவங்களே வந்து ரொம்ப என்ன சொல்றது, முட்டாளுன்னு காட்டிக்கிறாங்களா. முட்டாள்னாச்சும் நம்ம காட்டிக்கிட்டு இது விஷயத்துல இருந்து எஸ்கேப் ஆகிக்கலாம், எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிக்கலாங்கிறது தான் ரம்யாவோட ஒரு டாக்டிக்ஸா இருக்குது. அதுதான் அவர் நல்லா கேட்பாரு. நல்லா கெட்ட வார்த்தைலாம் பேச தெரியுதுல்ல, இந்த மாதிரி விஷயத்துல வாய் திறக்கிறதுக்கு என்ன அப்படின்னே கேட்பாரு. அப்படி கேட்டது இப்படி சுருன்னு கோவம் மட்டும் ரம்யாவுக்கு ஏதாவது சொல்லிட்டா மட்டும். ஸோ அவர் லிட்ரலி வந்து ரம்யாவை வந்து கொஞ்சம் அதிகமாக கொஷின் கேட்பாரு. அவங்க வந்துட்டு எனக்கு வந்து இது எதுவுமே தெரியாது, நான் வந்துட்டு பாரு பேசினதை கவனிக்கவே இல்லை. அண்ட் ஆல்சோ இதை வந்து பாரு வந்து ஒரு கேம் பிளானாக தான் கொண்டு போகிறாங்கிறதே எனக்கு புரியலை. எனக்கு வந்து நான் வந்து அவள் என்னோட கேப்டனாக என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னு தான் நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் எனக்கு பியோர் ஆக்டிங்காக தான் எனக்கு பட்டுச்சு. ஸோ அதனால இது விஜேஸ் கேட்டது நல்லது. ஆனால் அது ரொம்ப நேரம் கான்வர்சேஷன் ட்ராக் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வியானாவையும் கேள்வி கேட்பாரு. வியானாவை நல்லா நறுக்குன்னு அந்த ஒரு பாயிண்ட் சொல்லுவார். இப்பயும் உட்காந்து உட்காந்து உடனே இப்படி கண்ணை தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க வியானா. உடனே என்ன எதை கேள்வி கேட்டால் ஆகுனா எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க, அழுதிங்கன்னா எனக்கு உங்ககிட்ட யார்ட்டையும் கேள்வி கேட்க வர மாட்டேங்குது, அதனால தயவு செஞ்சு அழறது நிறுத்திட்டு கான்வர்சேஷனை கொஞ்சம் ஹெல்த்தியாக பில்டப் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்பயும் இதுக்கு ரெண்டுங்களும் வியானாவும் ரம்யாவும் பக்கத்தில் உட்காந்து இது கேமராவில் பார்க்கும்போதே 2 பேரும் தொடச்சிக்கிட்டே உட்காந்துருக்கவும் விஜேஎஸே வந்துட்டு அவரு இப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டே ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு போகலாம் அப்படின்னு கலாய்ச்சிட்டு போவார். அது அப்புறம் வியானா வேற சொல்லுவார், என்ன வியானா நேற்று அழணும்னு ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு கண்ணீர் வரல, இன்னைக்கு வந்துட்டு அழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நான் அழறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நேற்று அந்த ஒரு ஃபேக் ஆக்டிங் ட்ராமா ட்ரை பண்ணாங்க இல்லையா, அதை கலாய்ச்சி விட்டுருவார். அது கண்டிப்பாக தேவைன்னு தான் எனக்கு பட்டுச்சு. அது எனக்கு நல்லா புரியவும் செஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் சொல்லுவார், வியானா நீங்கள் உங்களை நான் பல விஷயத்தில் இதுக்கு முன்னாடி பாராட்டியிருக்கேன், நல்லா வேற ஒரு ப்ராசஸ் லைக் ஏன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது, நல்லா விளையாடுறீங்க, நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்குன்னு. ஆனால் நீங்கள் இப்போ எங்கே போனீங்க அப்படின்ற மாதிரி அவர் வியானாவை கேள்வி கேட்பாரு. லைக் அட்லீஸ்ட் ஐ திங்க் வியானா வந்துட்டு கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ரம்யா வில் பி லைக் என்னையே எல்லாரும் பிளேம் பண்ணுறாங்க, என்னையே எல்லாரும் கார்னர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஷீ வில் பி லைக் நான் இங்கேருந்து கிளம்புறேன் சார். அதுவும் அந்த சொன்ன விதம் வந்து விஜேஸ் கிட்ட ரொம்ப லைக் டூ மச்சாக பட்டுச்சு. ரொம்ப லைக் ஏன்னா ஒரு பிக் பாஸ் இதுக்கு வந்துட்டு இந்த ஒரு பிளாட்ஃபார்முக்காக எவ்வளோ பேர் ஒரு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான் நந்தினின்னு ஒருத்தங்க வந்துட்டு ஒரே வாரத்தில் வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிட்டாங்க, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வீணா போச்சு. அடுத்து இப்போ ரம்யா வந்து ஆகும்னா ஒரு 3 வாரமாக லிட்ரலி ரம்யா சொல்லிட்டு இருக்காங்க நான் கிளம்புறேன் அன்னைக்கு என்னன்னா நான் ஷோ இன்னைக்கு போய் பிரியாணி சாப்பிடலாம்னு நினைச்சேன் வீட்டுக்கு போய் இப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி உள்ள இருந்துகிட்டு இவங்க பெருசான இல்லை ஒரு கண்டென்ட்டையும் கொடுக்கறதும் இல்லை. அப்போ இப்படி பேசுகிற ஒரு ஆளை எதுக்கு பிக் பாஸ் சேவ் பண்ணி இவ்வளோ வாரம் கொண்டு வராங்கன்னு தெரில. இந்த வாரம் ஓகே கேப்டன், ஆனால் போன வாரங்கள்லாம் எல்லா வாரமும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் ரம்யா தான் போவாங்கன்ட்டு. ஆனால் ரம்யாவும் உள்ள சேவ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது பிக் பாஸ் டீம். அந்த மாதிரி அவங்க என்ன கண்டென்ட் கொடுத்துட்டாங்கன்னு அவங்கள வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ அதனால் இந்த மாதிரி அதுக்கு அந்த மதிப்பு கொடுக்காதவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க தான் அவங்க வந்து அதான் சொல்கிறாங்க நான் கிளம்புறேன் சார், என்னால் இனிமேல் இங்கே இருக்க முடியாது சார் அப்படின்னதும் உடனே விஜேஸ் வந்து அப்படியா சரி கதவு திறப்பாங்க, என்ன ப்ரொசீஜரோ அவங்க பண்ணுவாங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்குக்கு போயிடுவார். உடனே பிரேக்குக்கு போனதும் வந்து சாண்ட்ரா திவ்யாலாம் வந்து தே வில் பி லைக் அட்வைசிங் ஹர், நீங்கள் உனக்கு இது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது, அதை வந்து கோவத்தில் இது பண்ணிக்கிடாத, யோசிச்சு நிதானமாக முடிவெடுன்னு அதுக்குள்ளே வெளியே டோர் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கூட இதுவே இல்லாமல் வந்துட்டு கேமரா முன்னாடி வந்துட்டு அப்புறம் சாரி கேட்டுட்ருப்பாங்க. இது பிக் பாஸ் நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நான் விஜய் சார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு.
இது என்ன சும்மா அப்படியே இஷ்டத்துக்கு நான் கிளம்புறேன்பாங்க. அப்புறம் டோரை திறந்து விட்டதும் இல்லை நான் வந்து சாரின்னு அந்த ஒரு சாரின்ற வார்த்தை இவங்க சீசன்னாலேயே வந்துட்டு ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. பாரு அப்படிதான் எதை கேட்டாலும் வீக்கெண்டில் ஆகணும் ஒரு சாரி சொல்லிடுவாங்க. முடிஞ்சு எபிசோட் முடிஞ்சு அதுக்கப்புறம் திரும்ப பேக் டு அவங்க நார்மலுக்கு போயிட்டாங்கன்னா அது அவ்வளோதான், திரும்ப அதையே தான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால எனக்கு என்னன்னா பாரு கூட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதை கேட்டாலும் கேமுன்னு சொல்லிடுவாங்க அவங்க. ஸோ இப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சாரி கேட்டுட்டு அந்த விஜேஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணார். அவர் வந்து அவங்ககிட்ட அப்படி அவர் ரொம்ப திமிரா பேசிட்டாங்கிறதுக்காக திரும்ப ஆஃப்டர் பிரேக் வந்து அவர் ரூடாக எதுவும் பிஹேவ் பண்ணாமல் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி போவார். அது கொஞ்சம் விஜய் சைட்லேருந்து பார்க்குறப்ப அவரும் மெச்சோட ஹேண்டில் பண்ண மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. அவரும் வந்து உனக்கு நான் ஏட்டிக்கு போட்டியாக இருக்கேன் அப்படின்னு இருக்காமல் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு டீசெண்டாக அதை ஹேண்டில் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரம்யா டூ மச்சாக போயிட்டுருக்காங்க. அண்ட் ஆல்சோ வியானா கொஞ்சம் பயங்கர ட்ராமா, லைக் ரெண்டு பக்கமும் டபுள் ஃபேஸில் கேம் விளையாண்டுட்ருக்காங்க. பாரு வந்துட்டு இட்ஸ் யூஷுவல் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இவங்களோட இந்த கான்வர்சேஷன் போகும். இன்னொன்று என்னென்னா, ஓகே இது எல்லாமே நடந்து முடிஞ்சது, கடைசி வரைக்கும் குறும்படம் போடலை. சரி எடிட்டரே நினச்சிருப்பாரு இது ஒரு சீசனு, இதுக்கு நான் வேறு டைம் ஸ்பெண்ட் பண்ணி குறும்படம் வேறு க்ரியேட் பண்ணுமா போங்கடா அப்படின்னு நினச்சிருப்பாரு. அதனால தான் குறும்படம்லாம் எதுவும் போடலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றே ஒன்று என்ன தோணுச்சுன்னா, விஜேஸ் வந்து இந்த விஷயத்துக்கு இவ்வளோ டைம் ஒதுக்குனவர் பாருவை ஒரு கேள்வி கேட்டிருக்கலான்னு இருந்துச்சு. ரெண்டு விஷயம் பாரு இது அட்ரஸே பண்ணல. இந்த அளவுக்கு எத்திக்கலே இல்லாமல் நீங்கள் விளையாடுறது அதெல்லாம் ஓகே, கேமு நான் சொல்லிட்டு போயிடுவாங்க, அது அவரும் கண்டுக்க மாட்டார். ஒன்று வந்து பிக் பாஸே வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி இந்த வாரம் வந்துட்டு ஐ டிசோன் ஈச் ஒன் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி வெக்ஸாய் பேசினது அவுட் ஆஃப் ஆல் 9 சீசன்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது இந்த வாரம் தான் நடந்திருக்குன்றப்ப அதை பற்றி எதுவுமே கேட்கல. அதுக்கு மெயினாக வந்து பாரு கம்பெனிலாம் அந்த மைக்கு ஆகுன்னா வந்துட்டு லைக் கான்ஸ்டண்ட்டாக அவங்க வந்துட்டு அந்த ரூல்ஸை மீறிட்டே இருக்காங்க. அப்போ அதை வந்து கொஞ்சம் ரூடாக கேட்டிருக்கணும் பாரு அப்படின்னு பட்டுச்சு. அதை கேட்கவே இல்லை. இன்னொன்று ஆரோரா கிட்ட வந்துட்டு அவங்க அந்த டாஸ்கில் வந்துட்டு அவங்க பெட்டை கிளியர் பண்ணுறப்போ செக் பண்ணுறப்போ நெக்லஸை தேடுறேன்னு சொல்கிறப்போ இதை கலர்றப்போ நிறைய ரகசியம்லாம் வெளியே வருது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கேவலமான ஒரு மாதிரி மென்டலி அவங்கள பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அவங்க வேர்ட்ஸ்லேயே. அந்த சீனில் லிட்ரலி நான் வந்து நீங்கள் எங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்துருந்தாங்க, ஒரு குழந்தை லைக் டிவி பார்த்துட்டு இருந்துச்சு. அது நான் வேறு அப்பன்னு பார்த்து இது இப்போ ஓடிட்டு இருந்தது. அப்போ பார் வந்து இப்படி க்ளோஸ்அப்பில் ஆரோரா அப்படி பார்ப்பாங்க இல்லையா, அது என்னோட டாஸ்க், நான் டாஸ்க் அந்த ஒரு ரோலில் தான் நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்போ அப்படியே இது சந்திரமுகி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு பேசுவாங்க. அதை பார்த்து அந்த குழந்தை கத்தி அழவே ஆரம்பிச்சிருச்சு. நான் உடனே ஐயோன்ட்டு பயந்துட்டு சேனலே மாற்றிட்டேன். நான் அந்த மாதிரி ஒரு டெரரான ஃபேஸ் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வில்லி மாதிரி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையாச்சும் ஏன் பாரு இந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் போகிறீங்க ஏதாச்சும் கேட்டிருக்கணும். அதையும் பிக் பாஸ் லைக் விஜேஸ் அட்ரஸே பண்ணல. இப்படி தான் ஒரு கேம் பிளே பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ பாருவா ஒரு 2 கேள்வி கேட்டிருக்கணும், அது கேட்கல. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். இன்னொன்று வந்துட்டு ஆடியன்ஸ்லேருந்து கொஷின் வரும், இந்த மாதிரி வந்துட்டு வெளியே வந்து இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணுற தப்புக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து உங்களை தான் வந்துட்டு கரிச்சு கொட்டுறாங்க, அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்ட்டு. இது வந்து இதெல்லாமே சொல்லி வச்சு இந்த கேள்வியை கேளுங்க நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு விஜய் சொல்கிறது வந்து இன்னும் நல்லா திட்டுங்க, இந்த விமர்சனங்கள் தான் இந்த ஷோவையே வந்து கொண்டு போகுது எங்களை முன்னோக்கி அப்படின்னு. அது வந்து எங்களுக்கு தெரியும் சார், நீங்கள் சொல்லலைன்னாலும் டிஆர்பிக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களை வந்துட்டு மக்கள் செல்வன், மக்கள் பிரதிநிதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு வீக்கெண்டில் மட்டும்தான், இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இந்த பப்ளிக் உட்காந்து குமுறி என்னென்ன பேசுகிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்ருக்கீங்கிறது நல்லாவே தெரியுது. அப்போ நீங்கள் வந்து நான் எங்கள் சார்பாக போய் அவங்கக்கிட்ட கன்வே பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் உங்களை போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு சேலரிங்கிறது வந்து ஒரு சும்மா இத்திலூண்டெல்லாம் இருக்காது, கண்டிப்பாக ஒரு லம்பான ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணுவீங்க இந்த ஒரு வீக்கெண்ட் வந்து இந்த ஒரு ஹோஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்காக. அப்போ அதுக்கான அந்த ஒரு இதை கொடுத்துட்டு அந்த ஒரு எஃபர்ட் போட்டுட்டு என்னென்ன மெயினாக கேட்கணுங்கிறதுக்கு அவருக்கு ஒரு வாரமும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் பட்டுச்சு. இது விஜேஸோட விஷயம். அதுக்கப்புறம் வேற விஷயம் பெருசாக எதுவும் சொல்றதுக்குன்னு இல்லை. மெயினாக இது மட்டும்தான், இந்த பக்கெட் இஷ்யூ, விஜேஸ்க்கு இந்த கொஷின் கேட்டது பாருவோடது அட்ரஸ் பண்ணல, இதெல்லாம் மட்டும்தான் இன்னைக்கு எபிசோட்ல போச்சு. இன்னைக்கு யாரும் எலிமினேட்லாம் பண்ணல, நாளைக்கு தான் அது யாருன்னா இப்போ ஆல்ரெடி ரூமர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. பட் நம்ம அதை வெயிட் பண்ணி நாளைக்கு பேசலாம். ஸோ see you guys tomorrow. Bye bye.